பள்ளி பேருந்துகள் ஏன் மஞ்சள் நிறத்திலே அடையாளப்படுத்தப்படுகிறது? இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு காரணம் உண்டுங்க. வெள்ளை என்பது சமாதானத்தினுடைய நிறம், சிகப்பு என்பது அபாயத்தினுடைய நிறம். ஒன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதாவது நம்முடைய டயர்கள் ஏன் கருப்பாக இருக்குது, கருப்பு நிறத்தில் வடிவமைக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. விமானத்தில் உள்ள இருக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடர் நீல நிறத்தில் இருக்கும், அதற்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த மாதிரி பள்ளி பேருந்துகள் ஏன் மஞ்சள் நிறத்தில் வண்ணம் தீட்டி இருக்கிறாங்க? பள்ளி பேருந்தில் நம்முடைய குழந்தைகளை நம்ம அனுப்புகிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க இல்லையா? எவ்வளோ பாதுகாப்பான முறையில் குழந்தைகள் போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் பல வழிமுறைகளை வழங்கியிருக்கு. பள்ளி பேருந்து அப்படிங்கிறது வார்த்தையை அந்த பேருந்தினுடைய முன்னாடியும் எழுதணும், அதனுடைய பின்னாலையும் எழுதணும். அது பள்ளி பேருந்து வாடகைக்கு எடுத்த பேருந்தாக இருந்தால் பள்ளி பணி அப்படிங்கிற வார்த்தையை அந்த பேருந்தில் எழுதணும். எல்லா பள்ளி பேருந்துலேயுமே கட்டாயமாக தீயணைக்கக்கூடிய கருவி இருக்கணும். அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாதுகாப்பு கருவிகள் இருக்கிற மாதிரி அதனுடைய கிடைமட்டத்தில் அதனுடைய ஜன்னல் சாளரங்கள் எல்லாமே அதில் இருக்கணும். மிக கண்டிப்பாக முதலுதவி பெட்டி என்பது இருக்கணும். அதில் கண்டிப்பாக ஒரு உதவியாளர் இருக்கணும். மாணவர்கள் எல்லாருமே இருக்கையில் அமர்ந்து தான் பயணம் செய்யணும். ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறையும் அதை எஃப்சியை ரினியூவல் பண்ணும்போது பல பாதுகாப்பு காரணங்கள், வண்டி பழுது இருக்கா எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பல சட்ட திட்டங்களை அவங்க வகுத்திருக்காங்க. ஏன்னா குழந்தைகள் எதிர்காலத்தினுடைய இந்தியா அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பள்ளி பேருந்து பயணம் இனிமையாக இருக்கணும், பாதுகாப்பானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பேருந்தினுடைய நிறம் எந்த நிறத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க முடிவு செஞ்சு கொடுத்துருக்காங்க. மஞ்சள் நிறத்தை தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மஞ்சள் நிறத்தை அவங்க தேர்வு செஞ்சுருக்காங்க? சிகப்பு நிறம் பார்த்திங்கன்னா தூரத்தில் இருந்தாலே நமக்கு தெரியும். அதனால தான் தூரத்தில் இருந்தே நம்ம வண்டி வாகனத்தினுடைய வேகத்தை குறைத்து குறிப்பிட்ட இடத்துல அதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பார்த்திங்கன்னா நில் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சிகப்பு நிறத்தை அவங்க குறிச்சிருப்பாங்க. ஏன்னா சிகப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறத்தினுடைய அலை நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 650 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 650 அப்படிங்கிற அலை நீளத்தில் இருக்கிறனால தான் தூரத்தில் இருக்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியுது, தெரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அதை விட அலைநீளம் குறைவாக உடையது 580 அலைநீளம் உடையது எது அப்படின்னு சொன்னால் மஞ்சள். அப்போ ஏன் இந்த மஞ்சள் நிறத்தை அவங்க கொடுத்துருக்காங்க? ஒரு பள்ளி பேருந்து தூரத்திலே வர்றது தெரியணும் அப்படின்னா அது சிகப்பு நிறத்தில் கொடுத்துருந்தா தானே சிறப்பாக இருக்கும். அதை விட அலைநீளம் குறைவாக இருக்கக்கூடிய மஞ்சளில் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுக்கும் அந்த லேட்ரல் பெரிபரல் விஷன் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது கிடைமட்டம், லேட்ரல் அப்படின்னு சொல்லும்போது கிடைமட்ட புறப்பார்வைன்னு அதுக்கு பேர். அது என்ன கிடைமட்ட புறப்பார்வை அப்படின்னா, உங்களுடைய தலையை நீங்கள் திருப்பாமலேயே, உங்கள் கண் விழித்திரியை நீங்கள் திருப்பாமலேயே அருகில் மஞ்சள் இருக்கா அதை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதற்கு பேர் தான் கிடைமட்ட புறப்பார்வை அப்படின்னு பேர். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பை காட்டிலும் மஞ்சள் நிறத்துக்கு 1.24 மடங்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக அவங்க அதை கணித்து, அதனால் பள்ளி பேருந்துகளை நாம் மஞ்சள் நிறத்தில் தான் வர்ணம் தீட்டணும் அப்படின்னு ஒரு வரைமுறைக்கு, ஒரு நெறிமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்தியா முழுக்க பள்ளி பேருந்துகள் இயக்கப்படுது. இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான நிலவியல் இல்லை, வானிலை இல்லை, தட்பவெட்பநிலை இல்லை. ஆனால் இந்தியா முழுக்க எல்லா பள்ளி பேருந்தும் இந்த மஞ்சள் நிறத்தில் தான் இருக்குது. என்ன காரணம்? சில மாநிலங்களில் அதிகமாக மழை பொழிவு இருக்கும், சில மாநிலங்களில் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும். அப்போது ஒரு பனி சூழ்ந்த ஒரு இடத்துல ஒரு வாகனம் வர்றது நமக்கு தெரியணும். மழை பெய்யும் போது கூட அந்த வாகனம் வர்றது தெரியணும். அப்போ அந்த ஒரு கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி எந்த நிறம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறம் தான் அது பொருத்தமாக இருக்கிறது.
அதனால தான் மஞ்சள் நிறத்தில் அந்த பேருந்தை நம்ம வந்து வண்ணம் தீட்டும்போது எப்பேற்பட்ட மூடு பனியாக இருந்தாலும் சரி அதை ஊடுருவி கொண்டு எதிரில் வருகிற வாகனங்களுக்கு தெரியக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குதுன்னா மஞ்சள் நிறத்துக்கு இருக்குது. மஞ்சள் ரொம்ப ஒரு மங்களகரமானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி குழந்தைகள் சென்று வரக்கூடிய பேருந்தும் ஒரு பாதுகாப்பான பயணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மஞ்சள் நிறத்தில் இந்த பேருந்துகளை அவங்க வடிவமைத்திருக்கிறார்கள். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.